இமயக்குருவின் இதய சீடன் சூஃபி ஆசான் பயிற்றுவித்த பாடங்கள். அஜ்மீருக்கு போகிறேன் என்று நான் கூறியபோது பெற்றோர்களிடம் அதிக எதிர்ப்பு இருக்கவில்லை. அன்னை கொஞ்சம் பணமும் கொடுத்தார். ஏற்கனவே கை செலவுக்கு என அவ்வப்போது கொடுக்கப்பட்டிருந்த பணமும் என்னிடம் இருந்தது. அஜ்மீர் பயண செலவிற்கு அது போதும் என்று தீர்மானித்தேன். அந்த நாட்களில் அஜ்மீர் பயணம் சிரமமானதாகவும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பயணமாகவும் இருந்தது. திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை, பின் சென்னையிலிருந்து தில்லி சென்றடைந்து அங்கிருந்து ஜெய்ப்பூர் சென்றேன். இறுதியாக உள்ளூர் ரயிலை பிடித்து அஜ்மீர் சென்றேன். அஜ்மீர் ஷெரீஃப் வளாகத்தை சென்று அடைந்தேன். அங்கேதான் முஸ்லிம்களாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாலும் வணங்கப்படும் பெருமை வாய்ந்த சூஃபி துறவி ख्वाजा மொயினுத்தீன் சிஸ்டி அவர்களின் சமாதி இருக்கிறது. தொடர்ந்து வருகை தந்து கொண்டு இருக்கும் பக்தர்களால் அந்த இடம் எப்போதும் நிறைந்து இருக்கும். அங்கே வரும் பக்தர்கள் சூஃபி துறவிக்கு முதலில் தங்களது மரியாதைகளை சமர்ப்பித்துவிட்டு பின் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வர். கணக்கில் அடங்காத கடைகளில் பூக்கள், சால்வைகள், வாசனை பொருட்கள் மற்றும் சமாதிகள் வைக்கக்கூடிய வேறு ஆராதனைக்குரிய பொருட்கள் போன்றவை விற்கப்பட்டு கொண்டிருந்தன. வார இறுதியாக இருந்ததால் கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது. அந்த கூட்டத்தின் நடுவில் வெற்றுடம்புடன் இடுப்பில் மட்டும் துணியணிந்து தலைமுடியை சுற்றி முடிந்த எனக்கு பரிச்சயமான ஓர் உருவத்தை தேடினேன். நீல அங்கி அணிந்து தலைப்பகை கட்டிய முஸ்லிம் ஃபகீர்கள் நிறைந்த இந்த வித்தியாசமான இடத்தில் வேறுபட்ட ஒரு கோலத்தில் எப்படி அவர் தோற்றமளிக்க இயலும் என வியந்தேன். சுற்றுச்சுவரின் வலது பக்கத்தில் ஒரு பழைய மசூதி இருந்தது. அதை அந்த சூஃபி துறவி உபயோகித்து வந்ததாக பழங்கதைகள் கூறுகின்றன. துறவியின் கல்லறை வைக்கப்பட்டு இருந்த அழகான கட்டிடத்திற்கு அருகில் மசூதி இருந்தது. அங்கு சென்றேன். அது பிரார்த்தனைக்குரிய நேரம் அல்ல. உள்ளே சிலர் அமர்ந்து ஜபமாலையை உருட்டிக்கொண்டோ குர்ஆன் படித்து கொண்டோ இருந்தனர். வேறு சிலர் அமைதியாக அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தனர். அங்கே நீல அங்கி அணிந்து தலைப்பாகை தரித்து முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்வது போலவே வஜ்ராசனத்தில் அமர்ந்து இருந்தது வேறு யாரும் அல்ல, பாபாஜியே தான். கட்டுக்கடங்காத வியப்பு என்னை ஆட்கொண்டது. கனவில் கண்டது போலவே பாபாஜி பச்சை நிற நீல அங்கி அணிந்து வெள்ளை தலைப்பாகையுடன் காட்சியளித்தார். அருகே வரும்படி சைகை காண்பித்தார். அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுவதற்கு முன்பே அவர் எழுந்து என்னை அவரது பக்கம் இழுத்து 3 முறை முஸ்லிம்கள் அணைத்துக் கொள்வது போல ஆலிங்கனம் செய்தார். அவ்வாறு அணைத்து கொண்ட போதே சாஷ்டாங்கமாக விழ தேவையில்லை. இஸ்லாமியர்களின் சட்டம் தெரியாதா? அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவது இறைவனை மட்டுமே. சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப யாரையும் புண்படுத்தாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது சூஃபி தத்துவம். ரோமில் இருக்கும் பொழுது ரோமானியன் போல் நடந்து கொள் என்றார் பாபாஜி. அவரது கைகளை பற்றி விரல்களில் முத்தமிட்டேன். எனக்கு அருகில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள் என்றார். மகிழ்ச்சியான பரவசம் இதயத்தை நிறைத்து தலைவரை பரவியது. அழகான பச்சை மற்றும் ஊதா நிற ஒளிக்கதிர்கள் தலைக்குள் சுழன்றன. வெளி உலகின் பரபரப்பிலிருந்து ஒதுங்கி அப்படியே அந்த பரவச நிலையிலேயே எப்பொழுதும் இருந்து விட விரும்பினேன். ஆனால் பாபாஜி என்னை அந்த பரவச நிலையிலிருந்து மீட்டார். வா போகலாம் என்று வளாகத்தை சுற்றி காண்பிக்க அழைத்துச் சென்றார். முதலில் கல்லறை கட்டிடத்திற்கு சென்றோம். கூட்டம் அதிகமாக இருந்தது. அந்த இடத்தின் பொறுப்பாளர் பாபாஜியின் முகத்தை ஒருமுறை பார்த்தார். உடனே மிக்க மரியாதையுடன் எங்களை உள்ளே அழைத்து சென்றார். உள்ளே மிக அழகாக இருந்தது. கல்லறையுடன் கூடிய அந்த கூடம் முழுவதையும் தூய்மையான பக்தி நிறைத்து பரவி இருந்தது. சிவப்பு மற்றும் பச்சை நிற வெல்வெட் துணி கல்லறையின் மீது அழகாக படர்ந்திருந்தது. கூட்டம் அலைமோதினாலும் அதன் தலைமை காதிம் எங்களை ஒரு மூலையில் சற்று நேரம் இருக்க அனுமதித்தார். எல்லோரும் அராபிய மொழியில் உச்சரித்து பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தனர். மயிர் கூச்செறிந்தது. கண்ணீர் திரண்டு வழிந்தது. கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருவருடன் கிசுகிசுப்பான குரலில் பேசிக்கொண்டு இருப்பது போல பாபாஜி காட்சியளித்தார். சற்று நேரத்திற்கு பிறகு அவர் தலைவணங்கிவிட்டு நாம் போகலாம் என்பது போல சைகை காண்பித்தார். தலைமை காதிம் பாபாஜியின் கைகளுக்கு முத்தம் கொடுத்து வழியனுப்பி வைத்தார். கல்லறை கட்டிடத்தை வலம் வந்தோம். பின் வளாகத்தை விட்டு வெளியே வந்தோம். 10 நிமிட நடைக்கு பின்னர் உஸ்மானி சில்லாவை சென்றடைந்தோம்.
அங்கேதான் ख्वाजा மொயினுதீன் சிஸ்டி 40 நாட்கள் தனிமையான ஏகாந்தத்தில் அமர்ந்து இருந்தார். சூஃபி சம்பிரதாயத்தில் இவ்வாறு 40 நாட்கள் தனிமையில் அமர்ந்து தியானம் செய்வதை சில்லா என்று அழைப்பார்கள். அது ஓர் அமைதியான இடம். வறண்ட பிரதேசமான ராஜஸ்தானில் ஓர் ஏரியை நோக்கிய வண்ணம் அமைந்திருந்த அந்த இடம் கண்ணுக்கு குளிர்ச்சியையும் மனதிற்கு மகிழ்வையும் அளித்தது. பாபாஜி அங்கே ख्वाजा மொயினுதீனின் வாழ்க்கையை பற்றியும் அவரது போதனைகள் பற்றியும் சிறு விளக்கம் கொடுத்தார். அஷபகானுக்கு அருகில் சஞ்சார் என்ற இடத்தில் ख्वाजा மொயினுதீன் 1135ஆம் ஆண்டு பிறந்தார். அவருக்கு மொயினுதீன் ஹாஷன் என்று பெயரிடப்பட்டது. தந்தையின் பெயர் கயாஷ் உதீன் ஹாஷன். அவர் கொரசான் என்ற இடத்தில் இருந்த சூஃபி குழு ஒன்றினை சேர்ந்தவர். தாய் பிபி மஹ்னூர். ஜிலான் பகுதியை சேர்ந்த பெருமைமிக்க சூஃபி ஆசான் ஷேக் மொஹியுதீன் அப்துல் குவாதிர் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர். ஆசான் ஷேக் மொஹியுதீன் அப்துல் குவாதிர் அவர்கள்தான் குவாத்ரியா என்று அழைக்கப்படும் ஒரு சூஃபி பிரிவினை நிறுவியவர். 15வது வயதில் மொயினுதீன் ஹாஷன் அனாதையானார். கால்போன போக்கில் சென்று கொண்டிருந்த அவர் வழியில் இருந்த ஓர் திராட்சை தோட்டத்தில் நுழைந்தார். அந்த தோட்டம் சூஃபி ஆசானான இப்ராஹிம் குவென்டுஜியுடைய தோட்டமாகும். மொயினுதீன் ஹாஷன் திராட்சை தோட்டத்தில் சில பழங்களை பறித்த போது சூஃபி ஆசானான இப்ராஹிம் குவென்டுஜியை அங்கே கண்டார். கையில் இருந்த ஒரு திராட்சை கொத்தினை இப்ராஹிம் குவென்டுஜியிடம் நீட்டினார். அதனை பெற்றுக்கொண்ட ஆசான் இப்ராஹிம் குவென்டுஜி அதுவரை தனது வாயில் இட்டு மென்று கொண்டிருந்த இனிப்பு தின்பண்டத்தின் ஒரு பகுதியை வாயிலிருந்து எடுத்து மொயினுதீனுக்கு கொடுத்தார். அதை உண்டவுடன் திடீரென அவருக்கு வாழ்க்கை கசந்தது. அதன் நடைமுறைகளும் கசந்தன. அவர் உண்மையை தேட ஆரம்பித்தார். இல்லத்தை விட்டு வெளியேறினார். சூஃபியின் செல்வாக்கு மிக்க மையங்களும் இஸ்லாமிய கல்வி அறிவு மையங்களுமான பாக்தாத், சமர்கண்ட், புகாரா ஆகிய அனைத்து பகுதிகளிலும் சுற்றித் திரிந்தார். பாக்தாத்தில் புகழ்பெற்ற சூஃபி ஆசானான அப்துல் குவாதிர் ஜிலானியை அவர் சந்தித்ததாக கூறப்படுகின்றது. அதற்கு பிறகு அவர் மெக்கா, மெதினாவிற்கு பயணம் செய்தார். அங்கிருந்து திரும்பி வந்ததும் ஈரானில் உள்ள ஹருனுக்கு சென்றார். அங்கேதான் இவரை தேடிக்கொண்டு இருந்த ஆசானை மொயினுதீன் கண்டுபிடித்தார். அவரது ஆசான் ख्वाजा உஸ்மான் அப்போது ஹருனில் சிரியா தேசத்தை சேர்ந்த ख्वाजा அஃபு இஷாக் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சிஸ்டி பிரிவில் ஓர் ஆசிரியராக இருந்தார். அதனாலேயே மொயினுதீன் ஹாஷனும் ख्वाजा மொயினுதீன் சிஸ்டி என்று அழைக்கப்பட்டார். சிலர் நினைப்பது போல ख्वाजा மொயினுதீன் சிஸ்டி பிரிவினை தோற்றுவித்தவர் அல்ல. தனது ஆசானுடன் அங்கே மொயினுதீன் 3 வருடங்களை கழித்தார். அந்த சமயத்தில் அவர் மிகவும் கடுமையான ஆனால் எளிமையான வாழ்க்கை முறையை மேற்கொண்டார். பின்னர் மொயினுதீன் சிஸ்டி மீண்டும் பயணம் செய்ய தொடங்கினார். பல துறவிகளை சந்தித்தார். இஸ்லாமிய நெறியிலிருந்து சற்றும் பிறழாமல் மிக கடுமையான அதே சமயம் மிக எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த பிரிவினரையும் சந்தித்தார். குறிப்பாக சுகர்வாடி சம்பிரதாயத்தை சேர்ந்த புகழ்பெற்ற ஷேக் அபு நஜீப் சுகர்வாடியை சந்தித்தார். டப்ரிஜை சேர்ந்த சூஃபி துறவி அபு ஷயத், அஷ்ராபாதை சேர்ந்த சூஃபி துறவியின் நஷருத்தீன் மற்றும் ஹாஷன் கிர்குவானி போன்றவர்களையும் சந்தித்தார். அவரது இந்த சந்திப்புகளை பின்னணியாக கொண்டு பல வியக்க வைக்கும் வசீகர கதைகள் கூறப்படுகின்றன. 54வது வயதில் அவரது ஆசானான ஷேக் உஸ்மான் ஹருன் அவர்கள் ख्वाजा மொயினுதீன் சிஸ்டியை தனது வாரிசு என அறிவித்தார். தான் தியானம் செய்ய உபயோகிக்கும் கம்பளியையும் கைத்தடியையும் இவருக்கு வழங்கினார். அதன் பிறகு ख्वाजा மொயினுதீன் சிஸ்டி ஹஜ் புனித யாத்திரையை மேற்கொண்டார். ஹாபாவை வணங்கி வலம் வந்த பிறகு மதினா வந்தடைந்தார். அங்கேதான் மனித உருவத்தில் இருந்த தெய்வதூதரான தீர்க்கதரிசி முகமது அவர்களின் கல்லறை இருக்கிறது. அங்கேதான் இவருக்கு இந்தியாவில் இருக்கும் அஜ்மீருக்கு சென்று தங்கிவிடுமாறு ஓர் ஒளிமயமான மாயக்காட்சியின் மூலம் உத்தரவு கிடைத்தது. 1911ஆம் ஆண்டு ख्वाजा மொயினுதீன் சிஸ்டி அவர்கள் அஜ்மீருக்கு முதல் முறையாக வந்து சேர்ந்தார். பிறகு 1200ஆம் ஆண்டு பால்கு எனும் பாக்தாத் நகரங்களுக்கு சென்றார். சிறிது காலத்திற்கு பிறகு முல்டான், தில்லியின் வழியாக மீண்டும் அஜ்மீருக்கு திரும்பினார். தில்லிக்கு வந்தபோது மொயினுதீன் சிஸ்டி அவர்கள் கொரசானை சேர்ந்த சூஃபி துறவி குதுப்சாவை சந்தித்தார். அந்த சந்திப்பிற்கு பிறகு துறவி குதுப்சா மொயினுதீன் சிஸ்டியின் சீடராக மாறினார். புகழ்பெற்ற சூஃபி துறவி
பாபா பரித்ஹஞ்ச் இ ஷகரும் மொய்னுதீன் சிஸ்டிக்கு சீடரானார். தில்லியில் இருந்த சூஃபி துறவி ஹஜ்ரத் நிஜாமுதீன் அவுலியா அதிகஞ்ச் இ ஷகர் பிரிவினர் வாரிசாவார். குவாஜா மொய்னுதீன் சிஸ்டியின் இறுதி வருட வாழ்க்கையில் குதுப்ஷா அவருடன் அஜ்மீரிலேயே இருந்தார். ஒருநாள் குவாஜா மொய்னுதீன் சிஸ்டி தமது ஆடையையும் தலைப்பாகையையும் குதுப்ஷாவிடம் அளித்தார். தமது ஆசானான குவாஜா உஸ்மான் ஹருணி அவர்கள் கொடுத்திருந்த புனித செங்கோலையும் குதுப்ஷாவிடம் அளித்து, இன்னும் சில நாட்களிலேயே தாம் இந்த உலகை விட்டு செல்லப் போவதாயும் அவரை தில்லி சென்று தங்கிவிடும்படியும் கூறினார். குதுப்ஷாவிடம் அவர் கடைசியாக கூறிய அர்த்தமுள்ள சில வார்த்தைகளாவன: "நீ எங்கே வேண்டுமானாலும் போகலாம், குற்றமற்ற மனிதனாக வாழு" என்பதாகும். குதுப்ஷா தில்லிக்கு சென்ற 20 நாட்களுக்குப் பிறகு கிபி 1229 மே மாதத்தில் ஒரு நாள் குவாஜா மொய்னுதீன் சிஸ்டி தமது இரவு பிரார்த்தனையை முடித்தார். காலை வரை தன்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறினார். தமது படுக்கை அறைக்குள் நுழைந்தார். அவரது படுக்கை அறையிலிருந்து சாரங்கி இசைக்கப்படுகின்றதோ போன்றதொரு மென்மையான இன்னிசை இரவு முழுவதும் கேட்டவாறு இருந்தது. மறுநாள் அவர் காலை பிரார்த்தனைக்கு வரவில்லை. என்ன காரணம் தெரிந்து கொள்வதற்காக அறைக்கதவை பணியாளர்கள் திறந்தார்கள். அவர் தமது மஞ்சத்தில் படுத்த நிலையில் ஒரு பரவச புன்னகையுடன் உயிர் நீத்திருந்தார். திரு குவாஜா மொய்னுதீன் சிஸ்டி பல புத்தகங்களை எழுதியிருப்பதாக பாபாஜி கூறினார். அனிஷ் உல் அர்வாஹ், ஹடிஸ் உல் மாரிஃப், ஹஞ்சுல் இஸ்ரார், ஹாஸ்ஃபுல் இஸ்ரார் ஆகியவை அவர் எழுதியவற்றுள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நூல்களாகும். இந்தியாவில் சூஃபி பக்தி அலையின் முன்னோடியாக குவாஜா மொய்னுதீன் சிஸ்டி இருந்தார். பாரம்பரிய இஸ்லாம் மார்க்கத்தில் இசைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குர்ஆனை மட்டுமே மந்திர இசை போல உச்சரிக்கலாமே தவிர வேறு எந்த இசையும் இசைக்கப்படக்கூடாது என்றும் அது கூறுகிறது. ஆனால் சூஃபியின் சிஸ்டி பிரிவினர் இசைக்கருவிகளை பயன்படுத்துவதையும் பாடல்களை பாடுவதையும் ஆன்மீக பயிற்சிகளில் முக்கியமானதாக கருதுகின்றனர். அங்கே இசைக்கப்படும் இசைக்கு சாமா என்று பெயர். இந்த இசையானது பாடுபவரையும் கேட்பவரையும் பரவச நிலைக்கு ஆளாக்கி அவர்களது உணர்வுகளை உச்சமாக்கும் தன்மை படைத்தது. சிஸ்டி சம்பிரதாயம் காதலை துறப்பதை முக்கிய அடிப்படையாக கொண்டது. இறைவனை முகத்திரை அணிந்த காதலியாகவும் பாடுபவர் தன்னை காதலனாகவும் வரித்துக் கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நடைமுறை. பாடும் சூஃபியானவர் தலை முதல் கால் வரை காதல் வயப்பட்டு இஷ்க் என்றழைக்கப்படும் போதையூட்டும் காதல் மதுவை அருந்திவிட்டு தன்னையே மறந்து தனது அடையாளங்கள் அத்தனையையும் இழந்து ஒரு நொடியாவது தனது அன்புக்குரிய காதலியிடம் தனிமையில் இருப்பதற்காகவும் தன் காதலியை அணைத்து கொள்ளவும் ஏங்குவார். என்றென்றும் நிரந்தரமான தெய்வீக நினைவினில் ஒருவர் தனது தனித்தன்மையை, தனது அடையாளங்களை அடியோடு அழித்து விடுவதை ஃபைனா என்று அழைக்கிறார்கள். கவ்வாலி மற்றும் கஜல் பாடல்களை பாடுபவர்கள் சிஸ்டி பிரிவினருக்கும் குவாஜா மொய்னுதீன் சிஸ்டி அவர்களுக்கும் மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கும் சூஃபி புண்ணிய தலங்களில், குறிப்பாக அஜ்மீரிலும் தில்லி நிஜாமுதீனிலும் காலையிலும் மாலையிலும் இதயத்தை உருக வைக்கும் கஜல் பாடல்களும் கவ்வாலி பாடல்களும் ஹார்மோனியத்துடனும் தபேலாக்களுடனும் பாடப்படுகின்றன. அது அந்தி நேரம். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியிருந்தது. சுற்றுப்புறத்தில் இருந்த அரை டஜன் மசூதிகளில் இருந்து பிரார்த்தனை செய்ய பாங்கு ஒலி அழைத்தது. இங்கே அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூஃபி துறவி குத்ரிஷா சாஹிப் அவர்களிடம் உன்னை அழைத்துச் செல்லப் போகின்றேன். குழந்தை பருவத்திலேயே உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட இஸ்லாமிய பிரார்த்தனை வழிமுறைகள் எல்லாம் நினைவிருக்கிறது அல்லவா? எப்போதும் மண்டியிட வேண்டும், எப்போது கைகளை உயர்த்த வேண்டும் போன்ற முறைகள் எல்லாம் நினைவிருக்கின்றன அல்லவா என்று கேட்டார் பாபாஜி. முழுவதுமாக இல்லை பாபாஜி என்றேன் தயக்கத்துடன். பரவாயில்லை, எல்லோரும் செய்வதை நீயும் செய். குத்ரிஷா சாஹிப் நம்மை சாயங்கால சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பார். அவரது வீட்டிற்கு பின்புறத்தில் உள்ள மசூதியில் அது நடக்கும். அவரை சந்திக்கும் பொழுது ஷலாம் சொல்வதற்கும் அவரது கைகளை பற்றி முத்தமிடுவதற்கும் மறந்து விடாதே என்று நடந்தபடி கூறினார் பாபாஜி. படிக்கட்டுகளில் இறங்கி அந்த கூடத்தை கடந்தோம். தலையில் வெள்ளை குள்ளாய் அணிந்திருந்த ஓர் இளைஞர் கதவருகில் எங்களை வரவேற்றார். பாபாஜி அவரிடம் விசாரிப்பதற்குள் தலைப்பாகை அணிந்த வயதான முதியவர் ஒருவர் வெளியே வந்தார். நரைத்த தாடியும் உடல் சுருக்கங்களும் அவரது வயதையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்தின.
பாபாஜியை பார்த்தவுடன் அவர் முகத்தில் பரவசம். வாய்பிளந்து அகலமாய் சிரித்தார். பற்களற்ற பரவச சிரிப்பு. பாபாஜியை நோக்கி ஏறக்குறைய ஓடி வந்தார். பாபாஜியை அணைத்து கொண்டு கைகளில் முத்தமிட்டார். அவரது கண்களில் கண்ணீர் திரண்டது. பாபாஜியின் முகத்தை வாஞ்சையோடு பார்த்தவாறே, பாபாஜி, 1000 சலாம்கள். எப்பேற்பட்ட பேறு எனக்கு உங்களை பார்க்க கொடுத்து வைத்திருக்கிறது என்று உறுதிவில் கூறிவிட்டு என்னை சுட்டிக்காட்டி, யார் இந்த அதிர்ஷ்டக்கார இளைஞன் என்று கேட்டார். பிறந்தபோது எனக்கு வைக்கப்பட்ட பெயரை கூறி பாபாஜி என்னை அறிமுகப்படுத்தினார். ஆஹா என்றார் அவர் வியப்புடன். பின் பாபாஜியிடம், வாருங்கள், எங்களுடன் பிரார்த்தனைகள் சேர்ந்து கொள்ளுங்கள். பிறகு தர்காவிற்கு சென்று கவ்வாலி பாடகரின் மெஹ்ஃபில்லை, பாடலின் அன்பு ரசத்தை ரசிக்கலாம். அப்புறம் நல்ல பிரியாணியை ருசிக்கலாம். அல்லது நீங்கள் காய்கறி உணவை மட்டுமே உண்ணுவீர்கள் என்றாலும் பிரச்சனை இல்லை. வாருங்கள், பிரார்த்தனைக்கு செல்லலாம் என்றார். கை கால்களை கழுவிக்கொண்டு பிரார்த்தனைக்கு சென்றோம். அங்கே மிக சிலரே கூடியிருந்தனர். சையத் குத்ரி ஷா அவர்களுடன் பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு சற்று நேரம் அமைதியாக தெய்வீக சிந்தனையில் அமர்ந்தோம். பிறகு அவர் எங்களை தர்காவிற்கு கூட்டிச் சென்றார். சென்ற வழி எங்கும் அவருக்கு பலர் சலாம் சொன்னார்கள். தர்காவிற்கு உள்ளேயும் பலர் சலாம் கூறினார்கள். அந்த பகுதியில் அவர் மிகவும் மதிக்கப்படுகிறவர் என்பதை புரிந்து கொண்டேன். கவாலி பாடகர்கள் சமாதிக்கு வெளியே ஹார்மோனியத்துடனும் தபேலாக்களுடனும் உணர்ச்சி பொங்க உலகையே மறந்து பாடினார்கள். அடிப்படையில் அவை காதல் பாடல்களே. இறைவனையே காதலியாக வரித்து அவளுடன் இணைந்துவிட ஏங்கினார்கள். காதலி தனது முகத்திரையை அகற்றினால் அவளது அழகிய வதனத்தை ஒரு கணமேனும் பார்த்துவிடலாமே என்று ஏங்கி பாடினார்கள். அந்த பாடல்கள் எனது இதயத்தை தொட்டன. இசை கச்சேரி முடித்த பிறகு குத்ரிஷா சாஹிப் எங்களை தமது இல்லத்துக்கு அழைத்து சென்றார். 2 விருந்தினர் அறைகளில் ஒன்றை எங்களுக்காக கொடுத்தார். இரவு பிரார்த்தனை முடிந்ததும் விருந்தினில் கலந்து கொள்ளுமாறு கூறிவிட்டு வெளியே சென்றார். அந்த அறையில் பாபாஜி என்னிடம், நீ இங்கு வந்ததற்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. குத்ரிஷா சாஹிப்பிடம் அவரது மாணவனாக 3 வாரங்கள் நீ தங்கி இருக்கப் போவதாக கூறியிருக்கின்றேன். சூஃபியிசத்தை பற்றிய விரைவு பாடத்திட்ட பயிற்சியை உனக்கு தீட்சையாக அளிக்க அவர் சம்மதித்திருக்கின்றார். அதற்கு பிறகு வீட்டிற்கு செல். எனது அடுத்த அழைப்பிற்காக காத்திரு. நாளை நான் மகாராஷ்டிரத்திற்கு சென்று புகழ்பெற்ற துறவி ஞானேஸ்வரரின் பரம்பரையை சார்ந்த ஓர் நாத் யோகியை சந்திக்க வேண்டும். சுவாமி ஞானேஸ்வரரின் சமாதி புனேவிற்கு அருகில் ஆலந்தியில் இருக்கிறது. நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நன்றாகவே நடந்து கொள்கின்றாய். ஆனால் கூட்ட சண்டைகளில் உனது புதிய நண்பர்களை காப்பாற்றுவதற்காக கூட நீ பங்கேற்கக்கூடாது என்று கூறினார். இரவு பிரார்த்தனைக்கு பிறகு ஷா சாஹிப் தானே வந்து எங்களை உணவு உண்ண அழைத்து சென்றார். அங்கே அவரது 6 அல்லது 7 சீடர்கள் இருந்தார்கள். பாயில் சப்பனமிட்டு அமர்ந்தோம். 2 இளைஞர்கள் உணவு பரிமாறுவதற்காக தயாராக இருந்தனர். பீங்கான் தட்டுகளில் உணவு பரிமாறப்பட்டது. பாபாஜிக்காக என்று காய்கறி உணவும் சமைக்கப்பட்டிருப்பதாக ஷா சாஹிப் கூறினார். நீங்களும் காய்கறி உணவை உண்பதனால் பாபாஜிக்காக செய்திருப்பதையே உண்ணலாம் என்று என்னிடம் ஷா சாஹிப் கூறினார். இன்று மட்டன் பிரியாணியையும் கெபாப்பையும் சாப்பிடலாம் என்று கூறி பாபாஜி என்னை வியப்பில் அழுத்தினார். இந்த இளைஞன் பிரியாணியை சாப்பிடுவதை விரும்புவார். ஆனால் அவரது அன்னைதான் உலகத்திலேயே சிறந்த பிரியாணியை செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறார் என்று கூறி என்னை பார்த்து கண்ணடித்தார் பாபாஜி. எல்லோரும் சிரித்தனர். சில நிமிட பிரார்த்தனைக்கு பிறகு எனது வாழ்க்கையிலேயே சிறந்த பிரியாணியை ருசித்து ரசித்து உண்டேன். உணவிற்கு பிறகு ஷா சாஹிப்பின் பயிற்சி குழுவான ஹல்கா குழுவில் 3 வாரங்கள் நான் சேர இருப்பதாக ஷா சாஹிப் அறிவித்தார். பெருமை எல்லாம் அல்லாவிற்கே என்று கூறியபடி எல்லோரும் என்னை ஆலிங்கனம் செய்து வரவேற்றார்கள். அடுத்த நாள் காலை பாபாஜி என்னை ஷா சாஹிப்பிடம் விட்டுவிட்டு சென்றார். அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிய போது நான் எந்தவித கவலையும் கொள்ளவில்லை. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அமைதியாக இருக்கும் கலையினை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தேன். அடுத்த 3 வாரங்கள் ஷா சாஹிப்பின் சீடனாக இருந்தேன். ஷா சாஹிப் முதல் சில நாட்களில் சூஃபி சம்பிரதாயத்தின் தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் விளக்கினார். பலவித சூஃபி பிரிவினை பற்றியும் கூறினார். பின்னர் சூஃபி பயிற்சியாளர்கள் செய்யும் பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுத்தார். மன் அரஃபா நஸ்ஃப்சு ஃபாஹத் அரஃபு ரப்பு, அதாவது தன்னைத்தானே அறிந்து கொள்பவர்
இறைவனையும் அறிந்து கொள்வார் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டேன். கால்ஃப் என்றால் ஆன்மீக இதயம் என்று பொருள். எனக்குள் இருக்கும் ஆன்மீக இதயத்தை எவ்வாறு விழிப்படைய செய்வது என்பதை அறிந்து கொண்டேன். சூறாவளி போல ஆவேசமாக சுழன்று சுழன்று நடனமாடும் துறவிகளை கொண்ட ஓர் பிரிவை மெல்லாவி என்ற பெயரில் ஜலாலுதீன் ரூமி என்பவர் நிறுவினார். அந்த மெல்லாவி துறவிகளை பற்றியும் அவர்கள் அவ்வாறு சுழன்று சுழன்று நடனமாடுவதன் பின்னணி என்ன என்பதையும் தெரிந்து கொண்டேன். ஜலாலுதீன் ரூமி அவர்கள் எழுதிய மஷ்னாவி என்னும் கவிதை தொகுப்பையும் ஃபிஹி மாஃபிஹி அதாவது இருக்கிறது ஆனால் இல்லை என்ற அவரது உரைநடை நூலையும் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். குவாத்ரியா பிரிவினை நிறுவிய அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் எழுதிய புத்தகங்களையும் படித்தேன். ஒமர் கயாம் எழுதிய எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ருபயாத்தில் பூடகமாக சொல்லப்பட்டிருந்த உட்பொருள்கள் அனைத்தையும் கற்று அறிந்தேன். சிஸ்டி கவ்வாலி பாடகர்களின் பாடல்களை கேட்டு அதில் சிலவற்றை பாடவும் செய்தேன். நக்ஷன்பந்தி, ரிஃபாயி, சுகர்வாடி பிரிவினரின் புகழ்பெற்ற ஆசான்களின் படைப்புகளுக்கும் முல்லா நஸ்ருதீன் கதைகளும் எப்பேற்பட்ட இஸ்லாமிய இலக்கிய பொக்கிஷங்கள் என்பதை உணர்ந்தேன். இப்படி எல்லாம் இருக்கும் என்று நான் நினைத்ததே இராத அதிசயிக்கத்தக்க பல பரிமாணங்கள் அவை எனக்குள் திறந்து வைத்தது. ஃபரிதுடின் அட்டர் அவர்களின் பறவைகளின் மந்திராலோசனை என்ற பொருள்படும் மன்டிக் உட் டயிர் என்ற நூலை எழுதியுள்ளார். எத்தனை முறை வாசித்தாலும் அழுக்கவே அழுக்காத அந்த நூல் எனது அபிமான புத்தகமாகவே மாறிவிட்டது. பகல் நேரங்கள் கடினமான படிக்கும் பணிகளும் ஆழ்ந்த சிந்தனைகளும் உண்ணா நோன்புகளுமாக கழிந்தன. எனது நெஃப்ஸ் அதாவது எனது அகங்காரம் அறுத்து கூறு போடப்பட்ட என் கண்ணெதிரே காட்சி பொருளாக தெரியும் வரை மேற்குறிப்பிட்ட பணிகள் தொடர்ந்து கொண்டு இருந்தன. பயிற்சி காலம் முடிந்தது. குத்ரிஷா சாஹிப் அவர்கள் நான் படிக்க வேண்டிய புத்தகங்களின் தலைப்புகள் சிலவற்றை குறிப்பிட்டார். அவற்றுள் அலி ஹூஜூர்வி அவர்கள் எழுதிய ஹசஃபுல் மெஹ்ஜூப் என்னும் புத்தகம் குறிப்பிடத்தக்கது. முகத்திரை அணிந்தவர்களின் பகிரங்கங்கள் என்று பொருள்படும் அந்த நூல் இலக்கிய சிறப்பு வாய்ந்தது. விடைபெற்று கொள்ளும் சமயத்தில் குத்ரிஷா சாஹிப் அவர்களிடம் என்னிடம் உனது பாபாஜி ஓர் மகத்தான ஆத்மா, அவர் ஓர் அவ்லியா, ஒரு ஃபிர், இறைவனது கருணையினால் நீ அவரை கண்டுகொண்டாய், உனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, ஏற்கனவே நீ நிறைய தூரத்தை கடந்து வந்து விட்டாய், உனது பாதையிலேயே செல், அல்லாஹ் உனக்கு துணையாக இருப்பாராக என்று கூறினார். பணிவுடன் அவருக்கு எனது வணக்கங்களை செலுத்தினேன். அவர் என்னை ஆலிங்கனம் செய்து விடையளித்தார். ரயில் நிலையம் நோக்கி சென்றேன். சில தினங்களில் வீட்டை அடைந்தேன்.